வணக்கம். இன்று நாம் தமிழ் மரபின் அற்புதமான செல்வம் திருக்குறள் பற்றி பேசப் போகிறோம். உலக நெறிகளுக்கு வழிகாட்டிய இந்த குறள்களில் காலத்தை கடந்த ஞானம் ஒளிந்திருக்கிறது. வாங்க, இந்த புனிதமான பயணத்தை தொடங்கலாம். வாழ்க்கை அது ஒரு பெரிய தேடல், ஒரு பெருங்கடல் மாதிரி. அதோட கரையை அடைய நினைக்கிற நாம எல்லாரும் அந்த பயணத்தை சுலபமா கடந்துடுறோமா? இன்னைக்கு நாம கொஞ்சம் ஆழமா ஒரு விஷயத்தை பத்தி யோசிக்க போறோம். தமிழ் மரபோட ஒரு மணிமகுடம் திருக்குறள். அதோட வெளிச்சத்துல ஒரு முக்கியமான வாழ்க்கை பாடத்தை அலச போறோம். இது வெறும் வார்த்தைகளை ஆராயறதில்ல, வாழ்க்கையோட அர்த்தத்தை தேடுற ஒரு முயற்சி. இதுக்கு நமக்கு வழிகாட்டியா இருக்கிறது நீங்க சொன்ன அந்த திருக்குறள் அறக்கடல் ஆய்வு நூல்தான். குறிப்பா முதல் அதிகாரம் கடவுள் வாழ்த்துல வர்ற 8வது குறள். இந்த குறளோட ஆழம் என்ன, அது உங்க அன்றாட வாழ்க்கைக்கு எப்படி வழிகாட்டியா இருக்கும், இதையெல்லாம் பத்தி தான் நாம பேச போறோம். வாங்க, இந்த சிந்தனை பயணத்தை தொடங்குவோம். அந்த 8வது குறள் இதோ கேளுங்க. அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறவாழி நீந்தல் அரிது. ஆமா, பாக்குறதுக்கு 2 வரிதான், ஆனா இதுக்குள்ள ஒரு பெரிய தத்துவமே அடங்கி இருக்கு. இதோட நேரடியான பொருள் என்னன்னா, அறத்தையே ஒரு பெருங்கடலா கொண்டவன் இறைவன். அந்த இறைவனோட திருவடிகளை பிடிச்சவங்களுக்கு, அவங்கள தவிர மத்தவங்களுக்கு இந்த வாழ்க்கை, அதாவது இந்த பிறவிங்கிற இன்னொரு பெருங்கடலை நீந்தி கடக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஓ, அறக்கடல், பிறவிக்கடல், 2 பெரிய கடல் பத்தி பேசுறார் வள்ளுவர். ஏன் இந்த ஒப்பீடு? வாழ்க்கையை எதுக்கு கடலோட ஒப்பிடணும்? நல்ல கேள்வி. யோசிச்சு பாருங்க. கடல் எப்படிப்பட்டது? ரொம்ப பரந்தது, ஆழமானது. எப்ப என்ன நடக்கும்னு கணிக்கவே முடியாது. வாழ்க்கையும் அப்படிதானே. எவ்வளவு பெருசு, எவ்வளவு சிக்கல்கள். திடீர்னு சந்தோஷம் வரும், திடீர்னு துக்கம் வரும். ஒரு அலை மாதிரி. நாம எல்லாரும் இந்த வாழ்க்கை கடல்ல தான் பயணம் பண்ணிட்டு இருக்கோம். இந்த பயணத்துல சில சமயம் அமைதியா இருக்கும், சில சமயம் பெரிய புயலே அடிக்கும், சில சுழல்கள் நம்மள உள்ள இழுக்க பார்க்கும். இந்த கடலை தாண்டி போகணும்னா நமக்கு ஒரு நல்ல படகு வேணும், அப்புறம் சரியான திசையை காட்ட ஒரு கருவி வேணும், அதை ஓட்டுறதுக்கு சக்தியும் வேணும், இல்லையா? அப்போ வள்ளுவர் சொல்ற அந்த படகு, திசை காட்டி, சக்தி, அதெல்லாம் எது இந்த குறள் படி? அந்த அறத்தோட வடிவமா இருக்கிற அந்த அந்தணன், அறவாழி அந்தணன் சொல்றார் பாருங்க. வாழினா கடல், அறத்தையே கடலா கொண்டவ. அந்தணன் அப்படிங்கிறதுக்கு பல அர்த்தம் இருக்கு. கருணையுள்ளவன், துறவி, இல்ல கடவுள்னு கூட எடுத்துக்கலாம். அந்த அற வடிவமான பரம்பொருளோட தாழ், அதாவது திருவடிகளை ஒரு ஆதாரமா பிடிச்சிக்காதவங்க, அவங்க பிறவாழி, அதாவது இந்த வாழ்க்கை இல்லைன்னா பிறவி சுழற்சிங்கிற இன்னொரு கடல்ல நீந்துறது ரொம்ப கஷ்டங்கிறாரு. வெறும் கஷ்டம் இல்ல, அரிது. அரிதுன்னா ரொம்ப ரொம்ப சிரமம், ஏன் முடியாத காரியங்கிற மாதிரி கூட ஒரு தொனி அதுல இருக்கு. அப்போ அறம்ங்கிற அந்த அடித்தளம் இல்லாம, அந்த நம்பிக்கை இல்லாம வாழ்க்கை கடல்ல போறது, அது திசை தெரியாம, கரை எங்க இருக்குன்னே தெரியாம தத்தளிக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லலாமா? இது கேட்கறதுக்கே கொஞ்சம் பயமா இருக்கே. ஆமா, அந்த சித்திரம் கொஞ்சம் கடுமையாதான் இருக்கு. ஆனா வள்ளுவரோட நோக்கம் பயமுறுத்துறதில்ல, அவர் எச்சரிக்கிறார், வழிகாட்டுறார். சும்மா யோசிங்க, கரை தெரியாம துடுப்பில்லாம கடல்ல இறங்குனா என்ன ஆகும்? அதுதான் அறமில்லாத வாழ்க்கைக்கும் ஆகும்னு சொல்றார். ஆனா அதோட நிறுத்தல, அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார்க்கு என்ன ஆகும்னு சொல்றார். அவங்களுக்கு அந்த பிறவாழி நீந்தல் சுலபமாகிடுது. அந்த பற்றுதல், அந்த அடைக்கலம் அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பையும் சரியான வழியையும் அதை கடந்து போறதுக்கான ஒரு பலத்தையும் கொடுக்குது. இந்த அறம், அந்தணன், தாழ் சேர்தல், இதெல்லாம் கேட்கறதுக்கு தத்துவ மாதிரி இல்ல மதம் சார்ந்த விஷயம் மாதிரி இருக்கு. ஆனா திருக்குறள் ஒரு பொதுமறைன்னு சொல்றோமே, ஒரு சராசரி மனுஷன் தன்னோட அன்றாட வாழ்க்கையில இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? நடைமுறைக்கு இது எப்படி பொருந்தும்? அந்த திருக்குறள் அறக்கடல் நூல் இதை எப்படி பாக்குது? வெறும் தத்துவமாவா இல்ல வாழ்க்கை நெறியாவா? இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அந்த நூல் திருக்குறளை ஒரு வாழ்க்கை நெறியாதான் பாக்குது. கடவுள் வாழ்த்த அதிகாரத்துல இருக்கிற இந்த குறள்கள் ஏதோ ஒரு குறிப்பிட்ட மதத்தோடதுன்னு சொல்ல முடியாது. இது வாழ்க்கையோட அடிப்படை உண்மைகளை பத்தி, ஒழுக்கத்தை பத்தி பேசுது. அந்தணன்கிறத ஒரு குறிப்பிட்ட கடவுளா பார்க்காம அறத்தோட வடிவமா, எல்லா நல்ல குணங்களோட மொத்த உருவமா, கருணையோட வெளிப்பாடா பார்க்கலாம். அந்த நல்ல குணங்களை, அந்த அற வழியை பின்பற்றி வாழறதுதான் தாழ் சேர்தல்னு எடுத்துக்கலாம். நீங்க கேட்ட மாதிரி அன்றாட வாழ்க்கையில அறம்னா என்ன,
நேர்மையா இருக்கிறது, உண்மையே பேசுறது, மத்தவங்க கஷ்டத்தை பார்த்து இரக்கப்படுறது, நம்மால முடிஞ்ச உதவியை செய்யறது, கொடுத்த வாக்க காப்பாத்துறது, கெட்டது நினைக்காம இருக்கிறது, இது எல்லாமே அறம்தான். இந்த அறவழியில ஒருத்தர் உறுதியா நின்னார்னா அவருக்கு இயல்பாவே ஒரு மனத்தெளிவு கிடைக்கும், ஒரு ஒரு உள் வலிமை வரும். ஆனா இந்த குறள் வெறும் அறத்தை மட்டும் சொல்லலையே, அந்தணன் தாழ் சேர்ந்தார்க்குன்னு ஒரு கண்டிஷன் மாதிரி சொல்றாரே. அப்படின்னா அறம் மட்டும் பத்தாதா? அந்த உயர்ந்த சக்தி மேல ஒரு நம்பிக்கை, ஒரு பற்றுதல் அவசியமா? இது கொஞ்சம் நுட்பமான இடம். திருக்குறள் அறக்கடல் நூலோட பகுதிகள் சொல்ற மாதிரி அறத்துக்கும் இறை நம்பிக்கைக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. வள்ளுவர் பார்வையில அறம்ங்கிறது நம்ம செயல்ல தெரியணும், சரி. ஆனா அந்த செயலுக்கான உந்துதல், அந்த அறத்திலேயே நிக்கிறதுக்கான மன உறுதி, கஷ்டம் வரும்போது தளராம இருக்கிறதுக்கான சக்தி, இதெல்லாம் மனுஷனோட முயற்சியால மட்டும் முடியுமாங்கிற கேள்வியை அவர் எழுப்புறார். அந்த இடத்துல தான் அந்த அந்தணன், அந்த பேர் இரக்கமுள்ள சக்தியோட துணை தேவைப்படுது. நம்பிக்கைங்கிறது எங்கே ஒரு சைக்கலாஜிக்கல் பலம் மாதிரி. நாம தனியா இல்ல, நமக்கு ஒரு வழிகாட்டி இருக்கு, நம்ம நல்ல செயல்களுக்கு ஒரு அர்த்தம் இருக்குங்கிற எண்ணம், அது அறவழியில நடக்க ஒரு ஊக்கத்தை கொடுக்கும். அதனாலதான் குறள்லயே ஆதி பகவன் முதற்றே உலகுன்னு ஆரம்பிக்கிறார் போல. எல்லாத்துக்கும் ஒரு மூளை இருக்கு, அதை உணர்ந்து செஞ்சா ஒரு ஒழுங்கு வரும். இந்த விளக்கம் திருக்குறள் அறக்கடல் நூல்ல வர்ற இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை ஞாபகப்படுத்துது. அதாவது அறவழியில வாழறது ஒரு மாதிரி நமக்கு லைஃப் இன்சூரன்ஸ் மாதிரி அப்படின்னு அந்த மூலம் சொல்லுது. இது எப்படி பொருந்தும்? இன்சூரன்ஸுங்கிறது எதிர்கால பாதுகாப்புக்கு, அறத்துக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம்? அந்த ஒப்பீடு நல்லா இருக்கு, யோசிக்க வைக்குது. இன்சூரன்ஸ் எதுக்கு எடுக்கிறோம்? நாளைக்கு எதிர்பாராம ஏதாவது ஆபத்து நஷ்டம் வந்தா அது நம்மளையும் நம்ம குடும்பத்தையும் ஓரளவுக்கு காப்பாத்துங்கிற நம்பிக்கையில தானே. சரி, அது மாதிரி அறவழியில வாழ்றது வாழ்க்கையில கண்டிப்பா வரக்கூடிய கஷ்டங்கள், சோதனைகள், தோல்விங்கிற புயல்கள்ல இருந்து நம்மை காப்பாத்துற ஒரு கவசம் மாதிரி. நம்ம அறத்தோட வாழும்போது உடனே பலன் கிடைக்கலனாலும் லாங் டேர்ம்ல அது மன அமைதியும் ஒரு விதமான பாதுகாப்பையும் கொடுக்கும். நாம செய்யற வினைக்கு ஏத்த மாதிரி விளைவு வரும்னு ஒரு நம்பிக்கை இருக்குல்ல. நல்ல அறமான செயல்களை செஞ்சா அதோட விளைவும் நல்லதா தான் இருக்கும். இப்ப இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் அது நம்மை காப்பாத்துங்கிற ஒரு ஆழமான நம்பிக்கை வரும். அதுதான் அந்த இன்சூரன்ஸ் தர்ற மன உறுதி. ஆனா நடைமுறையில பார்த்தா இது கொஞ்சம் சவாலா தெரியலையா? சில நேரம் ரொம்ப நேர்மையா அறவழியில போறவங்க கஷ்டப்படுற மாதிரியும், தப்பான வழியில போறவங்க, குறுக்கு வழியில போறவங்க ரொம்ப சுலபமா ஜெயிக்கிற மாதிரியும் புகழடைகிற மாதிரியும் தெரியுதே. அப்போ அந்த இன்சூரன்ஸ் ஏன் வேலை செய்ய மாட்டேங்குதுன்னு கேட்க தோணுதே. கரெக்ட். இது ரொம்ப யதார்த்தமான கேள்வி. நிறைய பேர் மனசுல இது இருக்கும். குறுகிய காலத்துல பார்க்கும்போது அப்படி தோணலாம், உண்மைதான். ஆனா தப்பான வழியில வர்ற வெற்றி ஒரு மாய மாதிரி, அது நிலைக்காது. புயல் அடிக்கும்போது முதல்ல சாயிற மரம் இது உறுதி இல்லாத மரம்தான். வள்ளுவர் என்ன சொல்றார்? பிறவாழி நீந்தல் அரிது. அதாவது அறம் இல்லாத வழியில பயணத்தை தொடர்றது, அந்த கடலை கடக்கிறது கடைசியில ரொம்ப கஷ்டமாயிடும், ஏன் முடியாமலே கூட போயிடலாம். ஒருவேளை அவங்க கொஞ்ச தூரம் வேகமா நீந்தலாம், ஆனா கரை சேர்வாங்களாங்கிறது சந்தேகம்தான். ஆனா அறத்தோட துணையோட அந்த அந்தணன் மேல நம்பிக்கை வச்சு போறவங்க ஒருவேளை மெதுவா போகலாம், அலைகள் அவங்கள அலைக்கழிக்கலாம், ஆனா அவங்க சரியான திசையில பாதுகாப்பா கரையை நோக்கி போறாங்க. அவங்களோட பயணம் அர்த்தமுள்ளது, நிலையானது. அந்த இன்சூரன்ஸுங்கிறது உடனே கிடைக்கிற பணப்பலன் இல்ல, அது ஒரு நீண்ட கால பாதுகாப்பு, மன நிம்மதி, கடைசியில கரை சேர்ப்பதற்கான ஒரு உத்தரவாதம். இதை இன்னும் கொஞ்சம் விரிவா பார்த்தா, இந்த அறம்ங்கிறது வெறும் தனிப்பட்ட ஒழுக்கம் மட்டும்தானா, இல்ல சமுதாயத்துக்கும் இதுக்கும் தொடர்பு உண்டா? திருக்குறள் அறக்கடல் அந்த பார்வையை தொடுதா? நிச்சயமா. திருக்குறள் தனி மனுஷனோட ஒழுக்கத்துல ஆரம்பிச்சு குடும்பம், சமூகம், அரசுன்னு எல்லாத்தையும் பத்தி பேசுது. கடவுள் வாழ்த்துல சொல்ற இந்த அறம் பின்னாடி வர்ற அதிகாரங்கள்ல ஒரு குடும்ப தலைவனோட கடமையா, ஒரு துறவியோட நெறியா, ஒரு அரசனோட செங்கோலா, ஒரு மந்திரியோட வழிகாட்டுதலா மாறுது. அறத்தோட அடிப்படையில தான் ஒரு நல்ல குடும்பம், ஒரு வலிமையான சமூகம், ஒரு நேர்மையான அரசாங்கம் உருவாக முடியும். ஒரு தனி மனுஷன் அறத்தை பின்பற்றும் பொழுது அதோட தாக்கம் அவனை சுத்தி இருக்கிற சமுதாயத்திலையும் எதிரொலிக்கும். அரண் வலியுறுத்தல்னே ஒரு அதிகாரம் இருக்கு. அதுல அறத்தோட முக்கியத்துவத்தை வள்ளுவர் ரொம்ப அழுத்தமா சொல்றார். அறமில்லாத வழியில வர்ற செல்வம் நிக்காது, அது கடைசியில அழிவத்தான் தரும்னு பல இடத்துல எச்சரிக்கிறார். ஆக இந்த குறள்ல சொல்ற அறம்ங்கிறது தனி மனுஷனோட ஆன்மீக தேடலுக்கு மட்டும் இல்ல,
ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்துக்கும் அதுதான் அடித்தளம். இப்போ நீங்களே உங்களை கேட்டுக்கோங்க. இந்த வேகமான போட்டி நிறைஞ்ச உலகத்துல நாம ஒவ்வொரு நாளும் எத்தனையோ முடிவுகள் எடுக்கிறோம். ஒரு சின்ன பொய் சொல்லலாமா வேண்டாமா, கிடைச்ச ஒரு வாய்ப்பை தப்பா பயன்படுத்திக்கலாமா, மற்றவங்களுக்கு உதவலாமா இல்ல நம்ம வேலையை பார்த்துட்டு போகலாமா, இந்த மாதிரி சின்ன சின்ன தேர்வுகள்ல தான் நாம அறத்தோட பாதையில இருக்கோமா இல்ல பிறவாழியில திசை மாறி போறோமான்னு முடிவு செய்யப்படுது. இந்த அறங்கிற கருத்தை உங்க சொந்த வாழ்க்கையோட எப்படி பொருத்தி பார்க்கறீங்க? இது வெறும் ஏட்டுப்படிப்பா இல்ல நிஜமாவே பின்பற்றக்கூடியதா? அந்த ஒவ்வொரு சின்ன தேர்வும் தான் ரொம்ப முக்கியம். என்னைக்கோ ஒரு நாள் ஒரு பெரிய நல்ல காரியம் செய்யறத விட தினமும் சின்ன சின்ன விஷயங்கள்ல அறத்தோட இருக்கிறது தான் உண்மையான அற வாழ்க்கை. ஒருத்தருக்கு நியாயமா சேர வேண்டியதை தடுக்காம கொடுக்கறது, தெரியாம செஞ்ச தப்ப ஒத்துக்கிறது, புறம் பேசாம இருக்கிறது, கொடுத்த வாக்க மீறாம இருக்கிறது, இது எல்லாமே அறத்தோட படிக்கட்டுகள் தான். இந்த மாதிரி சோதனைகள்ல தடுமாறாம இருக்கதான் அந்த மன உறுதியும் ஒருவேளை அந்த உயர்ந்த சக்தி மேல இருக்கிற நம்பிக்கையும் தேவைப்படுது. அறம்ங்கிறது ஒரு தசை மாதிரி, பயன்படுத்த அது வலுவாகும். ஒவ்வொரு தடவையும் நாம அறத்தோட பக்கம் நிக்கும்போது அடுத்த தடவை அது இன்னும் சுலபமாகும். ஆஹா, இந்த 2 வரியில வள்ளுவர் ஒரு முழுமையான வாழ்க்கை வழிகாட்டுதல கொடுத்திருக்கார். இது வெறும் கடலையும் கடவுளையும் பத்தின உருவகம் மட்டும் இல்ல, இது வாழ்க்கையோட நிஜம். நாம கடக்க வேண்டிய சவால்கள் தான் பிறவாழி, அதுக்கான சரியான பாதை தான் அறம். அந்த பாதையில நமக்கு துணையா நிக்கிறது தான் நம்பிக்கை மற்றும் ஒழுக்கம், அந்தணன் தாழ் சேர்தல். மிகச் சரியா சொன்னீங்க. வாழ்க்கை பெருங்கடலை வெற்றிகரமா அர்த்தமுள்ளதா கடந்து போகணும்னா அறம்ங்கிற திசை காட்டியும் நம்பிக்கை அல்லது நன்னெறிங்கிற துடுப்பும் கண்டிப்பா வேணும். இதத்தான் இந்த 8வது குறள் நமக்கு ஆணித்தரமா உணர்த்துது. ஒன்னு வழிய காட்டுது, இன்னொன்னு வலிமைய கொடுக்குது. ரெண்டும் சேரும்போது பயணம் எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் அது சாத்தியமாகுது, நிறைவாகுது. இந்த சிந்தனை நம்ம கூடவே இருக்கட்டும். இந்த உரையாடல் மூலமா திருக்குறள் அறக்கடல் நூலோட வெளிச்சத்துல கடவுள் வாழ்த்தோட 8வது குறளோட ஆழத்தை ஓரளவுக்கு நாம தொட்டு பார்த்திருக்கோம். வாழ்க்கையை எப்படி எதிர்கொள்ளணும், அறத்தோட முக்கியத்துவம் என்ன, நம்பிக்கையோட துணை எப்படிப்பட்டதுமோ வள்ளுவரோட பார்வையை நாம தெரிஞ்சுக்கிட்டோம். இது ஏதோ பழங்காலத்து பாடம் இல்ல, இன்னைக்கும் என்னைக்கும் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் பொருந்தக்கூடிய ஒரு வாழ்க்கை தத்துவம். இப்போ கேள்வி உங்ககிட்ட தான். அறத்தோட துணையோட நம்பிக்கையோட படகுல ஏறி வாழ்க்கை பெருங்கடலோட கரையை தேட போறீங்களா, இல்ல திசை தெரியாம துணை இல்லாம அதோட முடிவே இல்லாத அலைகள்ல சிக்கி தவிக்க போறீங்களா?